எருதுவிடும் திருவிழாவிற்கு அனுமதி வழங்காததால் ஆத்திரமடைந்த வெள்ளக்கோட்டை கிராம மக்கள் வாணியம்பாடி ஆலங்காயம் சென்ற தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் வாணியம்பாடி காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் ஒப்புக்கொள்ளாமல் போராட்டம் இரவு 10 மணி வரை நீடித்தது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார், வாணியம்பாடி வட்டாட்சியர் மோகன், வாணியம்பாடி கோட்டாட்சியர் பானு தமிழக அரசு எருதுவிடும் விழாவிற்கு அனுமதி அளித்து ஆணை பிறப்பித்த பின்னர் மற்றொரு தேதியில் எருதுவிடும் திருவிழா நடத்தி கொள்ள அனுமதி அளிப்பதாக உறுதியளித்ததின் பேரில் சாலை மறியலை கைவிட்டு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.